ஒளிபரப்ப உதவுபவர்கள் வி. சந்தியாகு, ஜெயமேரி, ஜான் போஸ்கோ, விண்ணரசி, திண்டுக்கல். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், பிள்ளைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரவும் மற்றும் காட்டு வேளாங்கண்ணி 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி ஜிஜேஎம் இருதயராஜ் குடும்பத்தினர் பிலோமி ராஜ்குமாரி அம்பாசமுத்திரம் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. குளத்தில் அல்லது கிணற்றில் சிறு கல்லை எறிந்தால் அங்கு ஒரு சிறிய வளையம் உருவாகும். இந்த வளையம் அடுத்தடுத்து பெரிதாகி இறுதியிலே அந்த கிணறு முழுவதும் அந்த வளையமானது வரும். அன்றாட வாழ்க்கையிலே நாம் கவனிக்காத, நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வராத எந்த ஒரு தவறும் பாவமும், அது சிறியது என்றாலும் கூட அது கட்டுப்படுத்தவில்லை என்றால் பெரிதாகி பேராபத்திலே நம்மை இழுத்துவிடும். நம் அன்றாட வாழ்க்கையிலே தெரிந்தோ தெரியாமலோ சிறு சிறு குற்றங்களை நாம் செய்திருப்பின். அவற்றுக்காக நாம் மனம் வருந்துவதோடு அவற்றை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியிலும் இறங்க இறைவன் நமக்கு அருள் புரிய மன்றாடுவோம். நம் குற்றங்குறைகளை இறைவன் இரக்கத்தோடு மன்னிக்க மன்றாடுவோம். உள்ளம் நொந்து வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கமிட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் செயல்களை எமது திருவுளத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகன் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 5 முதல் 10, மேலும் 13 முதல் 17 முடிய. அந்நாட்களில் இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து இரபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யாரென்று கேட்க
ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினர். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அவள் தம்மில் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தம் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்பொழுது தாவீது, இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோவாபுக்கு செய்தி அனுப்பினார். யோவாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாவின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டுக்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலேயே படுத்துக்கொண்டார். தம் வீட்டுக்கு செல்லவில்லை. உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடுந்தொலைவிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டிற்கு செல்லவில்லை என்று கேட்டார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதையூட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்க சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோவாவுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்தனுப்பினார். அம்மடலில் அவர், உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோவாபு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்த பொழுது வலிமை மிகு எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆட்கள் புறப்பட்டு வந்து யோவாவை தாக்கினர். அப்பொழுது போரில் வீழ்ந்தவர்களுள் தாவீதின் வீரர்களும் சிலர். இத்தியர் உரியாவும் மாண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 4 வசனங்கள் 26 முதல் 34 வரை. இயேசு கூட்டத்தை நோக்கி, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் இயேசு, இறை ஆட்சி எதற்கு ஒப்பிடலாம்?
அல்லது எந்த ஊமையால் அது எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப இயேசு இத்தகைய பல ஊமைகளால் இறை வார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஊமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நாம் நமது இந்திய நாட்டின் குடியரசு விழாவினை கொண்டாடினோம். அமெரிக்க அரசு தலைவர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் குடியரசு அல்லது மக்களாட்சிக்கு கொடுத்த இலக்கணம் இதுதான்: மக்களுக்காக, மக்களால், மக்களை கொண்டு அமைக்கப்படுகிற ஆட்சி. இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து அரசுகளும் ஆட்சியாளர்களும் மக்களை மையப்படுத்தி ஆட்சி செலுத்துவதாக நமக்கு தெரிவதில்லை. தன்னலத்தோடு அனைத்து அரசுகளும் செயல்படுகின்றன. ஆனால் தன்னலமே இல்லாமல் மக்கள் இயக்கம் ஒன்றை ஆரம்பித்தவர் நம் ஆண்டவர் இயேசு. அதற்கு அவர் வைத்த பெயர் இறை அரசு. விளம்பரங்களை நம்பி வாழும் அரசியல் கட்சிகளுக்கும் அர்த்தமுள்ள பயனுள்ள பணியாற்றும் மக்கள் இயக்கங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்க ஒளி என்கின்ற உருவகம் பொருத்தமாக இருக்கும். ஒளியின் இரு வடிவங்கள் மின்னல் மற்றும் சூரிய ஒளி. அரசியல் கட்சிகளை அல்லது உலக அரசுகளை நாம் இந்த மின்னலுக்கு ஒப்பிடலாம். பளீரென தோன்றி பயனின்றி மறைந்து விடுகின்றன. பல வேளைகளில் மின்னல்களின் தாக்குதல் தீமைகளை விளைவிப்பது உண்டு. அரசியல் கட்சிகள் மின்னலை போன்றவை. அவற்றால் நன்மைகளை விட தீமைகளே அதிகம். இதற்கு நேர்மாறானது சூரிய ஒளி. இரவு முடிந்து பகலவன் எழுகிற போது பளீரென உடனடியாக உதயமாவதில்லை. ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாய் உதிக்கும் சூரிய ஒளியால் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பயனடைகின்றன. இயேசு உருவாக்கிய இந்த இறை அரசு இந்த சூரிய ஒளிக்கு ஒப்பாகும். புதிய ஏற்பாட்டினுடைய ஒட்டுமொத்த நற்செய்திகளிலும் 12க்கும் மேற்பட்ட பல்வேறு ஊமைகள் வழியாக இறையரசனுடைய இயல்பு, வளர்ச்சி, மதிப்பு ஆகியவற்றை இயேசு விளக்குகின்றார். குறிப்பாக மத்தேயு நற்செய்தியினுடைய 13ஆம் அதிகாரத்திலே 7 முக்கிய ஊமைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இன்று நாம் வாசிக்க கேட்ட மார்க்கு நற்செய்தியிலே இறையரசை விளக்குவதற்கு 2 உருவகங்களை இயேசு பயன்படுத்துகின்றார். ஒன்று தானாக வளருகின்ற விதை, இன்னொன்று கடுகு விதை. மார்க்கு நற்செய்தியில் மட்டுமே இந்த ஊமையை நாம் காண்கின்றோம். ஒருவேளை நாம் கேட்பதற்கு மிக எளிதாக இந்த ஊமை தோன்றலாம். விவசாயம் செய்வது மிக எளிதானது என்று நம்மில் பலர் நம்பலாம். விதைப்பவர் செய்ய வேண்டியதெல்லாம் விதைக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், அறுவடை காலம் வந்ததும் அறுவடை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் விதைப்பதற்கும் அறுவடை செய்வதற்கும் இடைப்பட்ட காலத்திலே இயற்கை தானாகவே செயல்படுகிறது என்பதை இயேசு நமக்கு சுட்டி காட்டுகின்ற அதன் வழியாக இறையரசின் தோற்றம், வளர்ச்சி உடனடியாக இருக்காது. அதன் வளர்ச்சி கடவுளின் கரங்களிலே, அவருடைய கட்டுப்பாட்டிலே உண்டு என்பதை இயேசு கூறுகின்றார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளருகிறது. நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. இந்த இறையரசு இந்த மண்ணிலே முளைத்து வளர்ந்து பயன் தர வேண்டுமென்றால்
நமக்கு பொறுமை வேண்டும். ஒரு மனிதர் தன் வீட்டினுடைய பின்புறம் இருந்த சிறிய தோட்டத்திலே சில விதைகளை ஊன்றி வைத்தார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் இவர் தோட்டத்திற்கு சென்று மண்ணை தோண்டி தான் ஊன்றி வைத்த அந்த விதைகள் வளர்ந்து விட்டனவா என்று அவர் பார்த்து வந்தாராம். அந்த விதைகள் வளர்ந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இறையரசு எனும் விதை இயேசுவால் இந்த உலகத்தில் ஏற்கனவே விதைக்கப்பட்டு விட்டது. உலகம் அறியாவிட்டாலும் உணராவிட்டாலும் அந்த இறையரசு உலகின் அனைத்து இடங்களிலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. விரைவில் அது பலரும் வியக்கும் வண்ணம் பெரிய விளைச்சலை கொடுக்கும். ஊமையிலே விதைக்கவும் அறுக்கவும் மனிதன் வருகிறான். ஆனால் அந்த விதை எப்படி வளர்ந்தது, பலன் கிடைத்துள்ளது என்று அவனுக்கு தெரியாது. இறைவன் தந்த உள் திறத்தால் தான் அந்த விதை தானாகவே தக்க காலத்தில் தகுந்த நிலையில் முளைக்கிறது, வளர்கிறது. விளைச்சலை கொடுப்பவர் இறைவன். அவ்வாறே இறையரசு மனித ஆற்றலால் அல்ல, இறைவனின் அருள் திறனால் வளர்கிறது. மக்களுக்கான அரசுதான் இந்த இறையரசு. அன்பும் நீதியும் உண்மையும் வாழ்வும் உள்ள ஒரு அரசுதான் இயேசு தொடங்கிய இறையரசு. அந்த இறையரசு இந்த உலகில் வர வேண்டுமென்று நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது அரசு வருக. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உம் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித நடைபெறோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்துடன் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமிகுமுடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு தொடங்கி வைத்த இறை அரசு இம்மண்ணில் மலர்ந்து பரவ வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மண்டாட்டு அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துடைக்கும் தெய்வீக தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: வி. சந்தியாகு ஜெயமேரி, ஜான் போஸ்கோ விண்ணரசி திண்டுக்கல். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், பிள்ளைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரவும் மற்றும் காட்டு வேளாங்கண்ணி 4ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் வேண்டி GJM இருதயராஜ் குடும்பத்தினர் பிலோமி ராஜ்குமாரி அம்பாசமுத்திரம் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி